போவாஸின் தியாகம். யார் இந்த போவாஸ்? போவாஸ் பெத்லகேம் ஊரை சார்ந்தவர். ரூத் புத்தகத்தில் இடம்பெறக்கூடியவர். இந்த போவாஸ் வயல்வெளிக்கு சொந்தக்காரர். இவர் செய்த தியாகம் என்ன என்பதை சற்றே பார்க்கலாம். அதற்கு முன்பாக சிறிய சரித்திர பின்னணியையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நகோமியின் கணவனும் 2 மகன்களும் மோவாப் தேசத்தில் இருக்கும்போது இறந்து விடுகிறார்கள். விதவையான நகோமியும் விதவை பெண்ணான தன் மருமகள் ரூத்தும் சேர்ந்து மறுபடியுமாக பெத்லகேம் ஊருக்கு வருகிறார்கள். அப்பொழுது அறுவடை காலம். இவர்கள் தங்களுடைய வருமானத்திற்கென்று ஏதும் இல்லாத வறுமையில் இருந்தார்கள். இந்த நகோமி மற்றும் ரூத் வேதாகம சட்டத்தின்படி பரலோகத்தின் தேவன் யாரெல்லாம் வறுமையில் இருக்கிறார்களோ அவர்கள் அறுவடை காலத்தில் நெற்கதிர் அறுக்கும்போது சிந்தப்படுகிற நெற்கதிர்களை தங்களுக்கென்று சேகரித்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார். அதன்படி ரூத் போவாஸின் வயலில் உள்ள அந்த நெற்கதிர் அறுக்கும்போது சிந்தப்படுகிற கதிர்களை எல்லாம் அந்த நெற்மணியை தனக்கென்று சேமித்து கொண்டு வீட்டிற்கு சென்று சமைத்து சாப்பிடக்கூடிய பெண்ணாக இருந்தாள். இந்த பெண்ணின் பரிதாப நிலையை போவாஸ் பார்க்கிறார். கணவனை இழந்த பெண், வறுமையில் இருக்கும் பெண். இந்த பெண்ணுக்காக போவாஸ் செய்த தியாகம் என்ன என்பதை பற்றி ஒரு வசனம் வாசிக்கின்றேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். ரூத் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலவற்றதை சிந்துவிடுங்கள், அவளை அதட்டாமல் இருங்கள் என்று போவாஸ் கட்டளையிட்டான். வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் நெற்கதிர்கள் அறுக்கும்போது சிந்தப்படுகிற நெல்மணியை எடுப்பது வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த ரூத் என்ற விதவை பெண்ணுக்கு நீங்கள் அறுக்கும்போது மெனக்கெட்டு சில கதிர்களை, சில நெல்மணிகளை சிந்திவிடுங்கள், அவள் அதிகமாக அதிலிருந்து பொறுக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், போவாஸ் தனக்கு மீந்திருந்ததை, சிந்தி இருந்ததை கைவிடப்பட்ட விதவை பெண்ணுக்கும் வறுமையில் இருந்த ரூத்துவுக்கும் கொடுத்தது போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மீதி இருக்கும் உடைகள், மீந்து இருக்கும் உணவுகள், இவைகள் எல்லாம் வறியவர்களுக்கு, விதவை பெண்களுக்கு, கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தத்தியாக மனதை போவாசை போன்று கொண்டிருக்கிறோமா?